நம்ம உடம்புக்கு சத்து தர்ற அதே பால் ஒரு நதிக்கே விஷமா மாறுன்னு சொன்னா நம்ப முடியுதா? 11,000 லிட்டர் பசும்பாலை ஆத்துல கொட்டி நடந்த ஒரு பகீர் சம்பவம். சமீபத்துல மத்திய பிரதேசத்துல ஓடுற நர்மதை ஆத்துல ஒரு ஆன்மீக நிகழ்வுக்காக டேங்கரா கொண்டு வந்து சுமார் 6,50,000 ரூபாய் மதிப்பிலான 11,000 லிட்டர் பாலை ஒட்டுமொத்தமா கொட்டி அந்த நதியையே வெள்ளையா மாத்திருக்கிறாங்க. ஏற்கனவே தொழிற்சாலை கழிவுகளாலையும் பிளாஸ்டிக்காலையும் மூச்சு திணறி செத்துட்டு இருக்கிற ஒரு நதியில இவங்க நதிக்கு மரியாதை செய்யறதா நினைச்சு செஞ்ச இந்த காரியம் சயின்ஸ் படி அந்த நதிக்கே வைக்க போற கடைசி ஆப்பு. பால்ல இயற்கையாவே கொழுப்பு மற்றும் புரதச்சத்து ரொம்ப அதிகம். இவ்வளவு பெரிய அளவிலான பால் ஒரே அடியா ஆத்து தண்ணியில கலக்கும் போது தண்ணியில இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த பாலை சிதைக்க தண்ணியில இருக்கிற ஒட்டுமொத்த ஆக்சிஜனையும் உறிஞ்சிடும். இத அறிவியல்ல பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்துல ஆக்சிஜன் அளவு ஜீரோவா மாறின உடனே உள்ள இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் மூச்சு திணறி துடிதுடித்து செத்து போயிடும். வெள்ளையா மாறின அந்த நதி கொஞ்ச நேரத்துல மீன்களோட மயானமா மாறிடும். இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் வாயில்லா ஜீவன்களை மூச்சு திணற வச்சு கொன்னுட்டு, இன்னொரு பக்கம் குடிக்க ஒரு டம்ளர் பால் இல்லாம துடிக்கிற குழந்தைகளை மறந்துட்டு பக்திங்கிற பேர்ல இதை செஞ்சிருக்கிறாங்க. இந்தியால இன்னைக்கும் பல லட்சம் குழந்தைங்க ஊட்டச்சத்து குறைபாட்டால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பசியில வாடுற ஒரு குழந்தைக்கு பாலை கொடுத்தா அந்த கடவுளே சந்தோஷப்படுவார். அதை விட்டுட்டு இயற்கை வளத்தையும் அழிச்சு 6 லட்சம் ரூபாய் பாலையும் ஆத்துல கொட்டுறது உண்மையான பக்தியா இல்ல முட்டாள்தனமா? பக்திங்கிற பேர்ல நடந்த இந்த பகல் கொள்ளைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கிரிஷ் கதைகள்.